அப்போ எனக்கு 17 வயசு இருக்கும். அந்த வயசில் நான் வேறு என்ன தான் பண்ணியிருக்க முடியும் ஃபாதர்? ஜெஸ்ஸியை வீட்டில் விட்டுட்டு நான் மறுபடியும் அந்த ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துக்கு போனேன். ஆனால் அதுக்குள்ளே யாரோ வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது வேற யாருக்காவது தெரியுமா? ஆனந்துக்கும் எங்கள் அம்மாக்கும், வேறு யாருக்கும் தெரியாது. என் ஃப்யூச்சரை பற்றி யோசித்து அம்மா எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. அந்த கார் இப்போ எங்கே இருக்கு? அது இனி யாருக்கும் கிடைக்காது. அதை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். சித்தார்த், நீ சொல்றது உண்மை இல்லை. இல்லையே. உன் நாக்கு போய் சொல்லுதுன்னு உன் கண்ணே காட்டி கொடுக்குது. இதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி கேட்டாலும் உன் வாயிலிருந்து உண்மை வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். சிஸ்டர் வாங்க. உன் ஃபோன் என்னாச்சுமா? எனக்கு லைனே கிடைக்கல. சிக்னல் இல்லை சிஸ்டர். இந்த புடி. அம்மையா எங்க? நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு டீ கொண்டு வரேன். அவ தூங்கிட்டு இருக்காளா? முதல்ல உட்காருங்க சிஸ்டர், நான் டீ கொண்டு வரேன். அம்மையா, அம்மையா, இங்க என்னம்மா பண்ற? சிஸ்டர், என்னை இங்க வச்சு போட்டுட்டாங்க சிஸ்டர். நான் ரொம்ப நாளா இங்கே தான் இருக்கேன். ஜெசி, என்ன இதெல்லாம்? சிஸ்டர், அது நான் கதவை திறக்க சொல்லுங்க சிஸ்டர், எனக்கு ரொம்ப பசிக்குது. இதுக்காக தானா நீ அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வந்தது? சிஸ்டர், நான் சொல்றது கொஞ்சம் நான் சொல்றது கேளு. முதல்ல கதவை திறந்து விடு. சிஸ்டர், சொன்னா கேளுங்க சிஸ்டர். தள்ளி போ ஜெசி, வேணாம். தள்ளி போங்கறல்ல. கேளுங்க, வேண்டாம் சிஸ்டர், திறக்காதீங்க சிஸ்டர் ப்ளீஸ். அம்மையா, அம்மையா எங்க போற? நில்லு அம்மையா. அம்மையா, அம்மையா, அம்மையா. என்னாச்சு? நீ எங்க நிக்கிற? ஃபாதர், அம்மையா. அவளுக்கு என்னாச்சு? அம்மையா தப்பிச்சு போயிட்டா. நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் பார்க்கறேன். அம்மையா, அம்மையா. என்னடாச்சு?
சித்தார்த். ஹலோ ஹலோ சித்தார்த். ஹலோ ஃபாதர். ஆமையா ஆமையா இங்கே தான் இருக்கா ஃபாதர். ஃபாதர் அவ என்ன எனக்கு எதுவுமே கேட்கல ஃபாதர். வேண்டாம்.